அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இதிகாச புராண கதைகளில் கடவுள் நாமம் காப்பாற்றும் என்ற கதை. பாலனுக்காக காலனை உதைத்த நீலகண்டன். காரிருள் கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெறுகிறது. பருதி தன் குதிரைகளில் ஆரோகணம் செய்து உலாவர ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான். விடியப் போகிறது. ஆனால் 15 வயது பாலகன் ஒருவனை நினைத்து அவனை பெற்றவர்கள் பரிதவித்தபடி வரமனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். கங்கையின் மணிகர்ணிகை கட்டம். பிரவகிக்கும் கங்கையின் தெற்கு பகுதியில் ஒரு சிவலிங்கம் ஜொலித்து கொண்டிருக்க, சின்னஞ்சிறு பாலகன் ஒருவனின் குரல் நம்பிக்கையுடன் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. சிவாய நமக, ஓம் நமச்சிவாய. பிறப்பறுக்கும் பெம்மான், ஆதி அந்தமற்ற அந்த அனாதி பெருமான் தன் பக்தனுக்காக அவன் எழுப்பிய சிவலிங்கத்துக்குள் காத்திருக்கிறான். ஆமாம், என்ன நடக்கப் போகிறது அன்று? ஏன் அந்த 15 வயது பாலகன் அன்று அந்த சிவலிங்கத்தின் பக்கத்திலேயே பழியாக கிடக்கிறான்? படகுகள் உராய்ந்து செல்கின்றன. சூரியனின் பொன்னிற கிரணங்களால் தகதகிக்கிறாள் கங்கை. புனித தீர்த்தமாடும் தம்பதியர் ஒருவர் கையை ஒருவர் பிடித்தபடி தம் பாவங்களை போக்குமாறு கங்கையில் 7 முறை முழுகி எழுகிறார்கள். பாவம் தொலைக்கும் கங்கை அவர்களை புனிதமாக்குகிறாள். கங்கையின் மணிகர்ணிகை கட்டத்தில் கவலை தோய்ந்த முகத்தோடு ஒரு தம்பதி கங்கையிடம் தங்கள் கவலைகளை ஒப்புவித்தபடி முழுகி எழுகிறார்கள். தாங்கள் சீராட்டி பாராட்டி வளர்க்க ஒரு சீமந்த புத்திரன் பிறக்கவில்லையே என்ற கவலை இருவரையும் வாட்டி வதைக்கிறது. அத்தம்பதிகளின் பெயர் மிருகண்டு முனிவர், மித்ராவதியார். பரமனின் பரம பக்தர்கள். அல்லும் பகலும் அனவரதமும் சிவனன்றி வேறொரு தெய்வமில்லை அவர்களுக்கு. முனிசிரேஷ்டரானால் என்ன? கவலை அவரையும் அவரது பத்தினியையும் தின்று கொண்டிருக்க காசியம்பதியில் உரையும் விஸ்வநாதரிடம் முறையிட்டு மூழ்கி எழுகிறார்கள். பூர்வ வினைப்பயன்கள் மடிய புண்ணியம் பெருகிய காசியில் அவர்கள் கவலை தோய்ந்த வேண்டுதல் காதில் புக பிரத்யட்சமாக காட்சி அளிக்கிறார் பெருமான். கங்கையே ஹாரத்தி கண்டது போல் ஒளிர்கிறாள். புலித்தோல் ஆடையும் ஜடாமுடியும் தரித்த உடுக்கையும் நாகமும் புலித்தோல் ஆடையும் ஜடாமுடியும் தரித்த உடுக்கையும் நாகமும் சுமந்த சிவனை தொழுது நிற்கிறார்கள் இருவரும். தன் அடியார்களின் துயரம் தீர்க்க எழுந்த பெருமான் வினவுகிறார். காம குரோத மத மாச்சரிய லோபமுள்ள 100 ஆண்டு வாழும் தாமசபுத்திரன் வேண்டுமா? இல்லை 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பரமபக்தனாக வாழ்ந்து செல்லும் புனிதகுமாரன் வேண்டுமா? அடுத்த நொடி தயங்காமல் இருவருமே பதிலளித்தார்கள். ஈசனே, உம்பால் பக்தி கொண்ட பரம பக்தனான புத்திரனே வேண்டும். அவன் 16 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் சிரேஷ்டமாக வாழ வேண்டும். உங்கள் எண்ணப்படியே ஈந்தேன் என வரம் தந்து மறைந்தார் சிவனார். அடுத்த 10ஆம் மாதம் மித்ராவதியாரின் திருவயிற்றில் உதித்தார் மார்க்கண்டேயர். இவர் பிறந்ததும் தந்தை தாய் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவரையும் சிவபக்தி உள்ளவராக வளர்த்து வருகிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெற்றோரும் உற்றாரும் போற்றும் வண்ணம் கல்வி, கேள்வி, பக்தி ஆகியவற்றில் யாவற்றிலும் தலை சிறந்தவராகவும் சிவபக்தராகவும் வளர்ந்து வருகிறார் மார்க்கண்டேயர். இதென்ன, 15 ஆண்டுகள் சடுதியில் ஓடி மறைந்து விட்டனவே. திகைக்கிறார்கள் மார்க்கண்டேயனை பெற்றோர். விடிந்தால் 16 பிறக்கப் போகிறது அவர்கள் மைந்தனுக்கு. ஆனால் பெற்றோரோ துக்கத்தில் மிதக்கிறார்கள். காரணம் அறியாது தவிக்கிறார் மார்க்கண்டேயன். பெற்றோரிடம் அவர்கள் வாட்டத்திற்கான காரணத்தை வினவுகிறார். அவர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளை வரம் பற்றி கூறுகிறார்கள். பக்தியால் ஆகாதது எதுவுமே இல்லை, பரமனை பற்றியே நான் உய்வேன் என்று உறுதியளிக்கிறார் மார்க்கண்டேயர். விடிய சில நாளிகைகள் இருக்கும் பொழுது சிவனாருக்கு பிரியமான தாதவிதழ் கொன்றை பூக்களும் செண்பக மாலையும் சார்த்தி சிவபூஜையை தொடர்கிறார். சூரியனின் கிரணங்கள் மெல்ல மெல்ல கங்கையில் படர்ந்த போது அன்றைக்கு செந்நிறமாக காட்சி அளித்தாள் கங்கை. புள்ளினங்கள் அன்றைக்கு பொழுது புலர்ந்து விட்டதை அறிவிக்கின்றன. பூக்களும் போதவிழ்ந்து இறைந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு பூக்களாக கொன்றை பூக்களை தூவி கம்பீரமாக சிவலிங்க திருவுருமுன் அமர்ந்து அர்ச்சித்து கொண்டிருக்கிறான் 15 வயது பாலகன் மார்க்கண்டேயன். அவர் நெற்றியிலிருந்து கைகள், நாபி, புஜங்கள், மார்பு ஆகிய இடங்களில் சிவச்சின்னமான விபூதி காட்சி அளிக்கிறது. அன்றைக்கு அவனது உயிரை பறிக்க வேண்டி யமலோகத்திலிருந்து வந்த யமூதன் ஒருவன் இந்த பூஜையெல்லாம் பார்த்துவிட்டு பயந்து போய் பதுங்குகிறான். சிவபக்தனை அவனால் நெருங்கவே முடியவில்லை. அவன் திரும்ப யமலோகம் சென்று யமனிடம் தெரிவித்த பின்
யமன் காலனை அனுப்புகிறான். காலனும் கங்கையின் கரையில் கால் வைக்க முடியவில்லை. எங்கெங்கும் சிவநாமம், எங்கெங்கும் சிவகானம். கைலாயமே கங்கைக்கு வந்தாற்போல் மருண்ட அவனாலும் பரமனின் பரம பக்தனான மார்க்கண்டேயனை நெருங்கவே முடியவில்லை. அவனும் தோற்று திரும்ப கோபம் கொண்ட யமன் தனது எருமை வாகனத்தில் பாசக்கயிற்றை வீசியவாறு மார்க்கண்டேயனை நெருங்குகிறான். பசு, பதி, பாசம் என்ற மும்மலம் கடந்த மார்க்கண்டேயனோ நிம்மதியாய் அமர்ந்து பூஜையில் ஈடுபட்டிருக்கிறான். அவன் பூஜையின் வீரியம் யமனையும் நெருங்க விடவில்லை. கோபம் கொண்ட அவன் தனது பாசக்கயிற்றை எட்ட இருந்தே மார்க்கண்டேயன் கழுத்தில் வீசுகிறான். அந்நேரம் பார்த்து கொன்றை பூக்களை தூவி பூஜித்து கொண்டிருந்த மார்க்கண்டேயன் கடைசி பூவையும் சிவலிங்கத்தின் மேல் நெருங்கிச் சென்று அர்ச்சித்து அவரை அணைத்துக் கொள்கிறான். தான் செல்ல வேண்டிய இடம் யமலோகம் அல்ல, சிவன் உரையும் கைலாயமே என உரைக்கிறான். ஐயகோ, இதென்ன அந்த பாசக்கயிறு அந்த பாலகனை மட்டுமல்ல சிவனாரையும் சேர்த்தே வளைத்து விட்டதே! திடுக்கிடுகிறான் யமன். தன் பக்தனுக்கு மட்டுமல்ல, தனக்கும் பாசக்கயிறு வீசிய யமனை சும்மா விடுவாரா சிவன்? கொன்றையம் பூக்களிலிருந்து லிங்கம் பிளந்து தனது சூலத்துடன் வெடித்தெழுந்தார் சிவன். காலசம்ஹார மூர்த்தியாக தோன்றி காலனை தனது சூலத்தால் சம்ஹரிக்கிறார். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்று வரமளிக்கிறார். மார்க்கண்டேயனுக்காக காலத்தை சம்ஹரித்ததால் அவர் காலசம்ஹார மூர்த்தியானார். யமன் சம்ஹாரமானதை பார்த்த பூமாதேவி, அவன் இல்லாவிட்டால் மக்கள் இறப்பில்லாமல் வாழ்வர், அதனால் பூமியின் பாரம் தாங்காது என வேண்ட சிவபக்தர்களை அவன் துன்புறுத்தக்கூடாது என்ற ஆணையோடு ஈசன் அவனை உயிர்ப்பிக்கிறார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பதற்கு நித்திய சிரஞ்சீவியான மார்க்கண்டேயனின் வரலாறே சாட்சி. நன்றி.